அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். தமிழ்நாட்டின் மேல் இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி மிதந்து கொண்டிருக்கிறது. விஜய் மற்றும் அவரது டிவிகே கட்சி உண்மையாகவே ஆட்சியை அமைத்தால் அது சாதாரண மக்களின் தினசரி வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கொண்டிருக்கும்? நாம் உண்மையில் நடைமுறை மாற்றங்களை பார்க்க போகிறோமா, அல்லது இது இன்னொரு அரசியல் பரபரப்பு சுழற்சியா? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம் முதலில் சாதாரண மக்கள் தினமும் எதிர்கொள்ளும் அடிப்படை சிக்கல்களை மிக நெருக்கமாக பார்க்க வேண்டும். குறைந்த வருமான குடும்பங்களில் மூச்சு திணற வைக்கும் நிதி அழுத்தம், பெண்கள் பொது இடங்களில் அனுபவிக்கும் நிரந்தர பாதுகாப்பு பயம் மற்றும் பணம் குறையும் போது முதலில் தியாகம் செய்யப்படும் கல்வியின் கடுமையான உண்மை. டிவிகே தற்போது முன்வைக்கும் திட்டம் தனித்தனியான தேர்தல் வாக்குறுதிகளின் தொகுப்பாக அல்ல. இது தினசரி வாழ்க்கையில் உள்ள இந்த தடைகளை ஒரே நேரத்தில் தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு இணைந்த செயல்திட்டமாக செயல்படுகிறது. ஒரு திட்டம் காகிதத்தில் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதல்ல, இந்த குறிப்பிட்ட நடவடிக்கைகள் உண்மையில் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நடைமுறையா? அவை மாநிலம் முழுவதும் உண்மையான பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்குமா? முக்கியமாக அவற்றை செயல்படுத்த முயற்சிக்கும் போது எந்த கட்டமைப்பு தடைகளை அவை தவிர்க்க முடியாமல் எதிர்கொள்ள போகின்றன? இப்போது நாம் பொருளாதாரத்தின் மிகச்சிறிய அழகான குடும்பத்திலிருந்து தொடங்கலாம். மேசையில் இருக்கும் முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்று குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் மாதாந்திர நிதி உதவி. ஒரு குறைந்த வருமான குடும்பத்திற்கு இது வெறும் உதவித்தொகை அல்ல, இது வாழ்வாதார பணம். இது குடும்ப சூழ்நிலையை நிலைப்படுத்துகிறது. மேலும் அந்த பணம் உடனடியாக உள்ளூர் மளிகை கடை அல்லது அருகிலுள்ள சந்தையில் செலவாகுவதால் அது நேரடியாக உள்ளூர் சிறிய பொருளாதாரத்தில் பணப்புழக்கத்தை உருவாக்குகிறது. குடும்பத்தை தாண்டி அடுத்த முக்கிய பிரச்சனை தனிப்பட்ட பாதுகாப்பு. டிவிகேயின் திட்டம் இந்த பகுதியில் அதிக கவனம் செலுத்துகிறது. அதற்காக அவர்கள் முன்மொழிவது சிறப்பு நீதிமன்றங்கள், தனிப்பட்ட பாதுகாப்பு பிரிவுகள் மற்றும் மிக வேகமான அவசர பதில் அமைப்பு. பொது இடங்களிலிருந்து நிரந்தர அச்சுறுத்தலை அகற்றுவது ஒரு சமூக நன்மை மட்டுமல்ல, அது ஒரு நேரடி பொருளாதார கருவி. இது வேலை செய்யும் பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு பயமின்றி பயணம் செய்யும் சுதந்திரத்தை வழங்குகிறது. அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளில் முழுமையாக பங்கேற்கும் திறனை உருவாக்குகிறது. அடுத்ததாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது இளைஞர்கள். ஒரு குடும்பம் நிதி சிக்கலில் சிக்கும்போது பிள்ளைகள் அடிக்கடி பள்ளியை விட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இங்கு குறிக்கோளான நிதி உதவி திட்டங்கள் ஒரு நேரடி பாதுகாப்பு வலயமாக செயல்படுகின்றன. அவை கிராமப்புற மற்றும் குறைந்த வருமான குடும்பங்களில் பள்ளி விட்டு வெளியேறும் விகிதத்தை கணிசமாக குறைக்கின்றன. பொது பாதுகாப்பை உறுதி செய்தல், பள்ளி விட்டு வெளியேறுவதை தடுக்குதல் மற்றும் குடும்பத்தை நிலைப்படுத்துதல். இந்த 3 அடித்தளங்கள் இல்லாமல் ஒரு மாநிலம் உண்மையான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க முடியாது. மாணவர்கள் அதிக காலம் கல்வியில் தொடரும்போது ஒரு குறிப்பிட்ட மற்றும் அளவிடக்கூடிய விளைவு உருவாகிறது. மேம்பட்ட கல்வி அவர்களின் எதிர்கால வருமான திறனை நேரடியாக உயர்த்துகிறது, மேலும் நீண்ட கால தொழில் வாய்ப்புகளை மிக அதிகமாக மேம்படுத்துகிறது. ஆனால் அந்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க தயாரான பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரம் பெரும்பாலும் உள்ளூர் சிறு தொழில்களை அடிப்படையாக கொண்டது. இந்த சிறு தொழில்கள்தான் தமிழ்நாட்டின் செல்வ உருவாக்கத்தின் உண்மையான முதுகெலும்பு. இந்த தொழில் முனைவோருக்கான டிவிகே இன் திட்டம் சிறப்பு கடன் உதவி, துல்லியமான மானியங்கள் மற்றும் தேவையற்ற நிர்வாக தடைகளை கடுமையாக குறைப்பது. இந்த நிர்வாக தடைகளை குறைப்பதில் மிக முக்கியமான பகுதி நிர்வாக சீர்திருத்தம். டிஜிட்டல் தளங்களை அறிமுகப்படுத்துவது மற்றும் அனுமதி செயல்முறைகளை வேகப்படுத்துவது மக்களின் நேரத்தை பெரிதும் சேமிக்கிறது. அதே நேரத்தில் செயல்முறைகளை மெதுவாக்கி லஞ்சம் பெறும் நடுத்தர இடையிலான ஊழல் நபர்களை அது முற்றிலும் நீக்குகிறது. இந்த செயல்முறை எப்படி இணைக்கப்படுகிறது என்பதை ஒரு எளிய சுற்றுச்சுழற்சி விளக்குகிறது. நேரடி பண உதவி,
குடும்பத்தை நிலைப்படுத்துகிறது. அந்த குடும்பம் உள்ளூர் தொழில்களில் பணம் செலவழிக்கிறது. அந்த தொழில்கள் வளர்ந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. அந்த வேலை வாய்ப்புகள் வருமானத்தை உருவாக்குகின்றன. அந்த வருமானம் மீண்டும் குடும்ப நிலைத்தன்மையை அதிகரிக்கிறது. இந்த தொடர்ச்சியான பொருளாதார சுற்றுச்சுழற்சி பெருநகரங்களுக்கு வெளியே உள்ள மாவட்டங்களுக்கு மிகவும் முக்கியமானது. நிர்வாக தாமதங்களை அகற்றி உள்ளூர் தொழில் முனைவோருக்கு நிதி வழங்கும் போது மாநில தலைநகரத்தை மட்டும் சார்ந்திராத தன்னிறைவு கொண்ட பிராந்திய வளர்ச்சி உருவாகிறது. உண்மையான பொருளாதார வளர்ச்சி ஒரு பெரிய அரசு திட்டத்திலிருந்து தொடங்குவதில்லை. அது உள்ளூர் அளவில் இருக்கும் சிறிய தடைகளை திட்டமிட்டு அகற்றுவதிலிருந்து தொடங்குகிறது. ஆனால் ஒரு விரிவான திட்டத்தை காகிதத்திலிருந்து நடைமுறைக்கு மாற்றுவது மாநில நிர்வாகத்தின் கடுமையான நிஜத்தை எதிர்கொள்ள வேண்டிய செயல்முறை. இங்கு நாம் எதிர்கொள்ளும் முதல் பெரிய தடையே பட்ஜெட். மாநிலம் முழுவதும் நிதி உதவி, மானிய கடன்கள் மற்றும் புதிய பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்க மிகப்பெரிய அளவில் பணம் தேவைப்படுகிறது. தற்போதைய கணித நிஜம் என்னவென்றால், தேவையான நலத்திட்ட செலவுகள் அரசின் வழக்கமான வருமானத்தை விட அதிகமாக உள்ளது. அடுத்த சிக்கல், செயல்படுத்தும் வேகம். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பெரிய திட்டத்தை அறிவிப்பது எளிது. ஆனால் அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மெதுவாக நகரும் நிர்வாக அமைப்பின் வழியாக நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினமான மற்றும் சோர்வூட்டும் செயல்முறை. டிவிகேக்கு உள்ள மிகப்பெரிய அபாயம் அவர்களின் யோசனைகள் முற்றிலும் தோல்வி அடைவதல்ல. உண்மையான அபாயம் ஆழமாக வேரூன்றிய நிர்வாக தாமதங்கள் வாக்குறுதி செய்யப்பட்ட முன்னேற்றத்தை மெதுவாக்குவது. அது மக்களை மாற்றம் வராதது போல உணரச் செய்யும். தமிழ்நாடு இந்த திட்டங்களின் மூலம் உண்மையான அமைப்புசார் நன்மைகளை பெறும் திறன் கொண்ட மாநிலம். ஆனால் இறுதியில் டிவிகேயின் வரலாறு அவர்களின் வாக்குறுதிகளின் அளவால் மதிப்பிடப்படாது. அது அந்த வாக்குறுதிகளை நடைமுறையில் செயல்படுத்தும் திறனால் மட்டுமே மதிப்பிடப்படும்.